அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று 45வது நாள், 45வது பாசுரம். பெரியாழ்வார் திருமொழியில் 3ஆம் திருமொழி, அதில் 2வது பாசுரம். வாங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம். உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பூ இடைவிரவி கோத்த எழிர்தெல்கினோடும் விடையேறு காபாலி ஈசன் விடு தந்தான் உடையாய் அலேல் அலேல் தாளேலோ உலகமளந்தானே தாளேலோ. இப்படி தான் பாட்டு முடியுது. வாங்க பாட்டுக்குண்டான வரிக்கு வரி விளக்கத்துக்குள்ளே போகலாம். உடையார் கணமணியோடு உன் மாதுளம் பூ அப்படின்னா மதிப்பு மிக்க கணமணிகளுடன் ஒளிரும் அழகிய மாதுளை மலர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்து இடைவிரவி கோத்த எழிர் தெல்கினோடும். இங்கே இடைவிரவி கோத்தன்றது இடையில விரவினா கலந்து, கோத்தனா நல்லா கோர்த்த நூலில் கோர்க்கிறதுன்ற மாதிரி. எழில்ன்றது அழகு அப்படின்னு. தெல்கினோடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெல்கு அப்படின்னா தொட்டிலில் கட்டுற மாலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நடுவில் கலர்ந்த கோர்க்கப்பட்ட அழகிய தொட்டில் மாலையுடன் அப்படின்ற மாதிரி வரும். விடையேறு காபாலி ஈசன் விடு தந்தான். விடைனா நீங்கள் ஆன்சர் அப்படின்ற மாதிரி கிடையாது. இங்கே விடைன்றது சேர்த்து பார்க்கணும். விடையேறு காபாலி, அதாவது காளை மாடை வாகனமாக கொண்ட சிவன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஈசன் விடு தந்தான், அதாவது காளையை வாகனமாக கொண்ட ஈசன் அனுப்பி வைத்தான். எதை முன்னாடி என்ன சொன்னார்? மாலையை, அழகிய மாலையை தந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னார். உடையாய் அலையல் அலையல் தாளேலோ. உடையாய்னா அதை வச்சிருக்கிறவனே, அப்படி அழகா மாலையை வச்சிருக்கவனே, அழாத தாளையிலோன்றது தாளாட்டொலி. எல்லாம் உடையவனே அழாதே தாளையிலோ அப்படின்னு பாடுறாங்க. அடுத்து உலகம் வளர்ந்தானே தாளையிலோ. இது போன பாட்டில் உள்ள மாதிரி தான். உலகத்தை அளந்தவனே தாளையிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி. நம்ம 4 பாசுரம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.